என்னது? எலியும் புலியுமா சுத்திக்கிட்டு இருந்தவங்களா, இப்ப லவ் கோட்ஸ் பேசி டாஸ்க்க வின் பண்ணிட்டாங்களா? ஆமா. இன்னைக்கு செகண்ட் லவ் எபிசோட்ல செம்ம இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது. என்னென்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே ஒரு டாஸ்க். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஒரு ஜோடி கார்டன் ஏரியால போயிட்டு மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி மனசு விட்டு பேச கார்டன் ஏரியாக்கு போன ஜோடி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கி பிரியங்கா அண்ட் அபித் மோனிஷா ஜோடி தான். என்னடா ஜோடி மாறி போயிடுச்சேன்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, ஜோடி மாறிடுச்சு. இந்த ஜோடிஸ்லாம் கார்டன் ஏரியாக்கு போகும்போது, ஒரு பவுல்ல சிட்டெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அதுலேருந்து ஒண்ணு எடுத்துட்டு போணும். அந்த சிட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல நடந்த கதை, நடந்துட்டு இருக்கிற கதைன்னு பேசி, பார்க்குற நமக்கெல்லாம் போர் அடிக்காம இருக்கணும்ல. ஸோ சம்திங் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பத்தாததுக்கு அந்த சீட்ல இருக்கிற பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ப எப்படி ரிலேஷன்ஷிப்ல ஹேண்டில் பண்ணுவீங்க? எந்த மாதிரியான பொண்ண எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அப்படி இப்படின்னு நார்மல் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு அவங்க அவங்களோட ஒப்பீனியன்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வெக்கி கிட்ட பேசி முடிச்சுட்டு பிரியங்கா வந்ததுமே, மோனிஷா எனக்கு தான் அப்பவே தெரியுமே! ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே! அவனுக்கு உன் மேல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த வெக்கி ஏன் என்னையே இழுத்துக்கிட்டு இருந்தான்னு தெரியலையேன்னு லைட்டா ஜெலஸ் ஆயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இன்னொன்னு ஒரு டயலாக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உன் மேல எனக்கு கோவம்லாம் இல்ல. ஆனா அவனுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்கள தேத்திக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா பிரியங்கா ராஜா கிட்ட மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த செந்தூரி ரூமுக்கு வந்து எடென் அண்ட் மோனிஷா கிட்ட பத்த வச்சுட்டாங்க. இவ ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னதுமே மோனிஷா கொந்தளிச்சுட்டாங்க. என்னது ராஜாவையும் நீ விட்டு வைக்கலையா? அவனையும் பிடிச்சிட்டியா? அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவள அடிக்காத குறை தான். ஸோ பிரியங்காவ செம்ம கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னா மோனிஷாவ தான் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனா இப்போ மோனிஷாவ கழட்டி விட்டுட்டு அவங்க எல்லாருமே பிரியங்காவ சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால மோனிஷா செம்ம அப்செட், செம்ம காண்டுன்னே சொல்லலாம். அப்புறம் வீட்டுக்குள்ள ஜல்லிக்கட்டு ஸ்ருதிகா வந்துட்டாங்க. அதுவும் டாஸ்கோட ஆல்ரெடி வீட்டுக்குள்ள 2 ஜோடிஸ் ஆர்கானிக்கா இருக்காங்க. ஸோ மத்த கண்டஸ்டன்ட்லாம் இவங்க கூட போனா செம்ம வைபா இருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த பேர நீங்க ஜோடியா சூஸ் பண்ணிட்டு இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் இடிக்குது. என்னன்னா, இந்த ஆர்கானிக் ஜோடிஸா தினேஷ், வீணா, நேஹா, தேஜஸ்ன்னு ஸ்ருதிகா சொன்ன அடுத்த செகண்ட் பீட்டர் மாமா மூஞ்ச பார்க்கணுமே. அதாங்க தேஜஸ் அவர் மூஞ்சே சரியில்ல. ஒரு மாரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அநேகமா பீட்டர் மாமா தேஜஸ் விரைவில் நேஹாக்கு டாடா பாய் பாய் சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு தான் நெனைக்கிறேன். இப்போ ஜோடிஸ சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும், தினேஷ் பிரியங்காவ சூஸ் பண்ணாரு. வெக்கே செந்தூரி, அசீம் ஈடன், அபித் மோனிஷா இவங்க எல்லாருமே ஜோடியா மாறிட்டாங்க. அடுத்து ஜோடிஸ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன? சேலஞ்ச் டாஸ்க் தான். பசங்களுக்கு கண்ண கட்டிட்டு அவங்களோட பேர் கேர்ள்ஸ் தான் அவங்கள கைட் பண்ணணும். அதுவும் லவ் கோட் வேர்ட்ஸ்ல தான் கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஜோடிஸ் விளையாட வந்தாங்க. அதுவும் அசமீடன் அண்ட் நேஹா தேஜஸ் ஜோடி தான். இந்த 2 ஜோடி வந்தாங்க. அவங்க கிட்ட லவ் கோட் வச்சுக்க சொன்னா, அவங்களோட வைப்ல இருக்கிற கோட யூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி கோடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஸ் வச்சிருப்பாங்களா, அத கிராஸ் பண்ணணும். அப்போ ரைட், லெஃப்ட், ஸ்ட்ரெய்ட், பேக்ன்னு அந்த வேர்ட சொல்றதுக்கு பதிலா இவங்களோட லவ் கோட யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல கிராஸ் பண்ணும்போது 2, 3 ஸ்டேஷன்ல கேர்ல்ஸ்க்கு பிடிச்ச ஃபுட்வேர்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், க்ளோத்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணது அவங்களோடது. அத கரெக்ட்டா பாய்ஸ கண்டுபிடிக்கணும். இதுதாங்க கேமு. இப்போ அசீம் ஈடன சூஸ் பண்ண கோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ். லவ், ரொமான்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர் இப்படிதான் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா பீட்டர் மாமா தேஜஸ் வேற லெவல்ல செம்ம கோட் வேர்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தார் தான் சொல்லணும். ஃபுல் ஆஃப் லவ் கோட் வேர்ட்ஸ் தான். கிஸ், ஹக் அப்புறம் டாக், கேட் இப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. கேமும் ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல நேகாவும், தேஜஸும் ஃபாஸ்ட்டா முடிச்சுட்டாங்க. என்ன ஆர்டர் படி முடிக்காததுனால 2 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆக்சுவலி அது முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஆனா, அத கவனிக்காம விட்டதுனால நேஹா டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. இதனால தேஜஸ் செம்ம காண்டாயிட்டாரு. அடுத்து தினேஷ், வீணா அண்ட் பிரியங்கா ராஜா இவங்க 2 ஜோடிஸ் தான் விளையாட வந்தாங்க. இவங்களோட கோடு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுலயும் பிரியங்காவோட கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மச்சான் மாப்பிள அப்படின்ற மாதிரி கோடு வச்சிருந்தாங்க. ஆனா வீணா வச்சிருந்த கோடு ஃபேரி, ரோஸ் அப்படின்ற மாதிரி வச்சு கைட் பண்ணும்போது அவங்களுக்கே செம்ம கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. பட் எண்ட்ல பிரியங்கா ராஜா பேர் தான் வின் பண்ணாங்க. வீணா தினேஷ்
பேரு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. "என்னது டிஸ்குவாலிஃபையா?" அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆயி கேட்டாங்களா? டிஸ்குவாலிஃபை பண்ணாம என்ன பண்ணுவாங்க? கோடு சொல்லாம ரைட், லெஃப்ட்ன்னு சொன்னீங்க. பத்தாததுக்கு ஹிண்ட் வேற குடுத்தீங்க. அதான் டிஸ்குவாலிஃபை அப்படின்னு ஸ்ருதிகா சொல்லிட்டாங்க. அடுத்த 2 ஜோடி விளையாட வந்தாங்க. வெக்கே சந்திரி, அதுக்கப்புறமா மோனிஷா, அபித் இவங்க 4 பேரும் விளையாடுனாங்க. இவங்களோட 4 பேரோட கோச் என்னன்னு தெரியுமா? காரம், ஸ்வீட்டுன்னு ஃபுல்லா சமையல் பத்தி வெக்கே அவரோட லவ் கோட வச்சிருந்தாரு. இந்த பக்கம் மோனிஷா ஹனி, ஸ்வீட், செல்லம், தங்கம் இந்த மாரிலாம் வச்சு வெக்கேவ செம்ம காண்டாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஆனா ஆபித்துக்கு செம்ம ஹாப்பி. மோனிஷா நம்மள பார்த்து இப்படி ஹனி, ஸ்வீட்டுன்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு. ஸோ, இதுல வெக்கைக்கு தான் பயங்கர பொசெசிவ்னெஸ் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். 2 பேரும் ஜோடி செம்மையா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப செந்தூரியோட கோட் வேர்ட்ஸ் ஸ்வீட், காரம், சிக்கன்னு இருந்ததா, சிக்கன், சிக்கன், சிக்கன்னு சொல்லிட்டு இருந்ததுனால, ஸ்ருதிகா அங்க பேச்சு வாக்குல செந்தூரிய தந்தூரின்னு சொல்லிட்டாங்க. சிக்கன் தந்தூரி இல்ல. ஸோ, அதனால அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை வந்துருச்சு. ஸோ, இவங்க சிக்கன் தந்தூரின்னு கேம முடிச்சதுக்குள்ள, மோனிஷாவும், அபித்தும் கேம முடிச்சுட்டாங்க. இதுல அபித்துக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. பத்தாததுக்கு அபித் மாதிரி ஒரு தங்கத்த இவ்ளோ நாள் பார்க்காம விட்டுட்டேனேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க மோனிஷா. பயங்கர வயித்தெரிச்சலோட இருந்தது வெக்கே தான். இப்போ இந்த கேம்ல எந்த பாய்ஸ் கரெக்ட்டா அவங்க கேர்ள்ஸோட திங்ஸ எடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்னு பார்த்தாங்க. ஓவராலா கேம் எல்லாம் முடிஞ்சது. ஆக்சுவலா இந்த கேம்ல பாய்ஸ் எல்லாம் கரெக்ட்டா அவங்கவங்க கேர்ள்ஸோட திங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்க. அதுல எல்லா பாய்ஸுமே எல்லாரோட அவங்கவங்க கேர்ள்ஸோட திங்ஸ் எல்லாம் கரெக்ட்டா எடுத்திருந்தாங்கங்க. அது எப்படி எடுத்தாங்கன்னு தான் தெரியல. ஆக்சுவலி எல்லா திங்ஸும் கரெக்ட்டா எடுத்திருக்காங்களா அப்படின்றது ஆக்சுவல் டாஸ்க் கிடையாது. எவ்வளோ டைம்ல எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம். அப்படி கரெக்ட்டா கம்மி டைம்ல எந்த ஜோடி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீம், ஈடன் ஜோடி தான். செம்ம ட்விஸ்ட் இல்ல. இந்த வீட்லயே எளியும் புண்ணியமா இருக்கிறது இவங்க 2 பேரும் தான். கடைசில இந்த டாஸ்க்ல இவங்க தான் வின் பண்ணாங்க. நாளைக்கு செம்ம டாஸ்க் இருக்கு. கண்ணும் கண்ணும் நோக்கியால நடக்க போகுது. அது என்னன்னு பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.